இது பாருங்கள், இன்றைக்கி வந்து கடலப்பருப்பில் கடலப்பருப்பு, இது சவு இது சவு, இது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இது போட்டு அப்படியே ஸ்டவ்வுக்குவோம். அப்படியே கடலைப்பருப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் ஆச்சுங்களா. இதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த காய்களை போட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடணும். அப்புறம் அது வெந்த பிறகு அதை எடுத்து தேங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் தெரியும். ஸ்டவ் நான் தான் தெரியும். நீ இப்படி இல்லை இப்படி காட்டு. காட்டு காட்டா. இந்த பாருங்கள், கூட்டு ரெடி ஆகி வந்துடுச்சு. நல்லா நம்ம அந்த கடலைப்பருப்பு, இந்த பாருங்கள் கூட்டு ரெடியாகி வந்துடுச்சு. கடலைப்பருப்பு, தக்காளி, வெங்காயம், சவு, அந்த பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வெந்து வந்து இப்போ இந்த இதுவெல்லாம் வேக வச்சேன் இல்லையா, இதுலேயே உப்பு போட்டுட்டேன். நான் உப்பு போட்டேன். இப்போது நம்ம இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், தேங்காய் வச்சா தேங்காய், இஞ்சி, பூண்டு இது மூணுத்தையும் போட்டு இப்போ நம்ம வந்து இதை இந்த எண்ணெய் இது பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். இது மிக்சியில் இது பாருங்கள், மிக்சி ரொம்ப அரைக்கக்கூடாது. இதை பாருங்கள், சும்மா ஒரு பல்ஸு, இந்த 2 பல்ஸ் போட்டு இதை போட்டு வதக்கிட வேண்டியதான். இல்லை காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டதுனால நான் வந்து காஞ்சி மிளகா போடலை. அதனால் வந்து இது வந்து இப்படியே நம்ம நல்லா செவரை வதக்கி அந்த கூட்டில் கலந்துட வேண்டியதான். அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுட்டேன், மிளகாத்தூள் போட்டுட்டேன். கூட்டில் ரொம்ப காரம் வேணும். ரொம்ப காரம் நீங்கள் விரும்புகிறீங்க, அது அவர்களுடைய விருப்பம். அவங்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா இப்போ சில காரம் ரொம்ப சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க. அவ்வளோ மறுபடியும் கூட்டெல்லாம் வந்து கொதிக்கலாம் வைக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கூட்டு ரெடி. இப்போ இதுதான் வந்து சவு கூட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சவு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த காய். ஆனால் அது யாருமே வந்து கோல்டு